இந்த வீடியோ வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் இன் ஜாவா 8 பிளஸ் ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஜாவா 8 ஃபீச்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல நம்ம பார்க்க போறது பேசிக்கா இந்த ஒரு 4 ஃபீச்சர்ஸ். ஏன் இந்த 4 ஃபீச்சர்ஸை மட்டும் நான் கம்பைண்டா பார்க்குறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, இந்த 4 ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற யூஸ் கேசஸ்லயே வந்து கம்பைண்டா தான் வரும். இதை நீங்க வந்து அலோனா யூஸ் பண்ண முடியாது. ரீசன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஸ்ட்ரீம் ஏபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் மூலியமா தான் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தேவை. ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும், பிளஸ் டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது 4 ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம குரூப்டாக பார்க்குறோம். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வேணும், ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை இன்டர்வியூவில் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ ப்ரிப்பேர் பண்றேன். இல்ல நிறைய பேர் வேற வேற கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா அதை குரூப் பண்ணி ஒரு காமன் வீடியோவாகவும் நம்ம போடலாம். இல்ல வந்து எனக்கு பர்டிகுலரா 1-to-1 பேசணும் அப்படின்னா நான் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம அதை செக் அவுட் பண்ணி ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் 1-to-1 பேசணும்னா நீங்க தாராளமா அதில் பேசலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட அஜெண்டா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா we can give runtime functionality to the method. அதாவது ஒரு மெத்தட்க்கு டிஃபால்ட்டா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து அதாவது எனி டைம் அதை யூஸ் பண்ணிட்டு இல்லாம எனக்கு நான் அந்த ஃபங்க்ஷனை எங்கெல்லாம் யூஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ நான் யூஸ் பண்ணுறது தான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். அதுக்காக தான் லாம்டா ஃபங்க்ஷன் வந்து டெவலப் பண்ணவும் பட்டுச்சு. ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்றது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராந்தசிஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கும். அதில் வந்து உங்கள் பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் உங்களோட அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஏன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன்றது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல தான் ஒர்க் ஆகும். அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்க்கு நீங்கள் எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் இதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோட் பை அந்த மைனஸ் சிம்பிள் அப்புறம் கிரேட்டர் தென். ஸோ இந்த இதுதான் வந்துட்டு ஸோ இந்த ஒரு இதை ஃபாலோட் பை பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதை பிரிண்ட் மட்டும் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்னும் போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வரும், சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல். அப்போ நீங்க இந்த இடத்துல அப்படி நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்க இதுல கர்லி பிரேசஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இதுதான் கைஸ் லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்றது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா an interface with exactly one abstract method. அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒரே ஒரு அப்டிராக்ட் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மோர் தென் ஒன் அப்டிராக்ட் மெத்தட் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அப்டிராக்ட் மெத்தட்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது என்னன்னா அப்டிராக்ட் மெத்தடா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா கன்சிடர் ஆகாது. ஆனால் உங்களால் அந்த ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல மோர் தென் ஒன் டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுதான் கைஸ் நார்மலா ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா அப்படின்றதுக்கான பேசிக்ஸ் எக்ஸாம்பிள். அண்டு இதுதான் ஒரு இன்டர்வியூ கொஸ்டினுக்கான ஆன்சருமே. ஸோ இது மட்டும் நீங்க இன்டர்வியூல சொன்னாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் இதை விட இன்னொரு பிரேஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா a class annotated with at functional interface. அதாவது ஒரு கிளாஸ் வந்துட்டு at functional interface அப்படின்ற அனோட்டேஷனோட அனோட்டேட் பண்ணி இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸ் லெவல் அனோட்டேஷன் ஃபர்ஸ்ட். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் பார்த்தல இது வந்து கிளாஸ் லெவல் அனோட்டேஷன். ஸோ கிளாஸ் லெவல் அனோட்டேஷன் அப்படின்றது என்னன்னா அந்த அனோட்டேஷனை நீங்க ஒரு கிளாஸுக்கு மேல யூஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒரு கிளாஸுக்கு மேல இந்த அனோட்டேஷன் இன்டர்ஃபேஸ் லெவல் இன்டர்ஃபேஸ் லெவல். ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸில் உங்களால் மோர் தென் ஒன் அப்டிராக்ட் மெத்தடை டிக்ளேர் பண்ண முடியாது. டிக்ளேர் பண்ணால் உங்களுக்கு எரர் தரும். ஸோ அப்போது நீங்கள் எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு அப்டிராக்ட் மெத்தட் தான் இருக்கணும், எனக்கு அது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள். ரீசன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட் அதுக்குள்ள வந்து ஒரு அப்டிராக்ட் மெத்தட் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட புதுசா ஒரு ஜூனியர் வராங்க இல்ல வேற யாரோ உங்க டீமுக்கு வந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னா அவங்க தெரியாம அதுல இன்னொரு அப்டிராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணாம இது ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன் இதுக்கான நேம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து என்ன பண்ணேன்னா பப்ளிக் void மெத்தட் 1. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன சொல்லலாம்னா ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். ரீசன் இதுல இருந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள நார்மல் மெத்தட் டிக்ளேர் பண்ணீங்கனாலே அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா, அதாவது இங்க வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை அதுவே ஆட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்றேன், அதாவது மெத்தட் 2 அப்படின்னு. இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் கிளியரா, ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுல ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும், அதாவது எக்ஸாக்ட்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல எந்த ஒரு இண்டிகேஷனுமே தெரியல. ஆஸ் ஒரு டெவலப்பராக கிரியேட் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அதோட இதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ட்டாக ஃபாலோஸ் பண்ணணும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நான் அந்த செகண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த அட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அனோட்டேஷனை யூஸ் பண்றேன். சாரி, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்டர்ஃபேஸோட நேம் மேலே அடிக்கும். இது மேலே பிளேஸ் பண்ணா இன்வாலிட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அனோட்டேஷன், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வருது. ஏன்னா நான் ரெண்டு மெத்தட் வச்சிருக்கேன். இப்போ ஒரு மெத்தட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த எரர் போயிடும். ஸோ அப்போ அந்த மெத்தட் போடும்போது எனக்கு எரர் வரும். ஸோ அப்போ இந்த அனோடேஷன் இல்லாத போது நமக்கு என்ன ஆச்சு, இதுல இருக்கிற நமக்கு அந்த ப்ராப்ளம் இது ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே, அதாவது அதே மாதிரி தான் ஒரு புதுசாக வர டெவலப்பரோ இல்லை ஒரு ஜூனியரோ அந்த மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இதோட நேம் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு இருக்கு, ஆனால் நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ல ஒரு எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கான ரிலேட்டட் நேம்ஸ் தான் நம்ம தருவோம். ஸோ அதனால இந்த அட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அனோட்டேஷன் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுல நம்மளால டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் பார்க்கலாம். பப்ளிக் டிஃபால்ட் void டிஃபால்ட் மெத்தட், இதுக்கு நம்ம இங்க ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துக்கலாம். ஆனா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்க முடியாது. டிஃபால்ட் மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் void அவுட்ல ஸ்டாட்டிக் மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதே நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங், இதுல வந்து நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ ஏன் யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரீம் ஏபிஐன்றது ஜாவா 8ஓட ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஓகே, ஸோ அப்போ இதுல ஸ்ட்ரீம் ஏபிஐ எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது கலெக்ஷன் அப்படின்றது ஜாவா 8ஓட இன்னொரு ஃபீச்சரு. அதை வந்து நம்ம நம்பர் ஆஃப், அதாவது என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து டைனமிக்காக ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுதான் கலெக்ஷன் அப்படின்றது. அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் மேப் பண்ணும்போது அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அதில் இந்த மேப் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதே வந்துட்டு ஒரு ப்ராசஸிங்கான எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான ப்ராசஸ் வரும்போது நம்ம இந்த மேப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதாவது எனக்கு வந்துட்டு அந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற நேம் மட்டும் வேணும் இல்லை அட்ரஸ் மட்டும் வேணும்னா அந்த மாதிரி டைமில் நம்ம மேப் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெடியூஸ் இருக்குது, கலெக்ட் இருக்குது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளால ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீம்ன்றது இதில் என்ன ப்ராசஸை ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ அப்போ ஃபில்டரும் மேப் இந்த மாதிரியான ஆப்ரேஷனை நம்ம நார்மலாக ஃபார் லூப் போட்டோ வைல் லூப் போட்டோ பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்ன்றது நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீமோட மெயின் மோட்டிவும் கூட. ஓகே, ஸோ அதே நெக்ஸ்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு போனஸ் பாயிண்ட். ஓகே, என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸிங் ஸ்பீடுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு லூப் நீங்கள் கிரியேட் பண்ணி போடுறீங்கன்னா
அதை விட இந்த ஸ்ட்ரீம்ன்றது ரொம்பவே ஸ்பீடாக அதை வந்து உங்களுக்கு டேட்டாவை எடுத்து கொடுக்கும். அதுதான் இன்னொரு அட்வான்டேஜும் கூட. ஓகே, ஸோ இதோட பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். லேசி எவாலுவேஷன் அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்டை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறோம்னா நம்ம ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதை ஃபெச் பண்ணி அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். ஆனால் இதில் ஜஸ்ட் நம்ம ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் மெத்தடில் லிஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரூட் லிஸ்ட் நியூ அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு பாப்பாயா. ஸோ இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நான் ஐட்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபார் லூப்பில் போயிட்டு அட்வான்ஸ்டு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு ஃப்ரூட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இதுக்கப்புறம் சிஸ் அவுட் கொடுத்து அந்த சிஸ் அவுட்டில் அந்த ஃப்ரூட்டை நான் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்துட்டு இது எக்ஸிக்யூட்டை ஒரு அவுட்புட் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த லிஸ்ட்டு 1 by 1 பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதில் வந்துடுச்சா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார் லூப் கொடுத்தா ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி அதாவது இந்த லிஸ்ட்டோட டைப் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த மாதிரியான காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த லிஸ்ட்டோட ஃப்ளைட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும். இதுவே நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும்னா ஜஸ்ட்டு root list dot string dot for each system dot out println. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் நடக்கும் நம்மளுக்கு. ஓகே, அந்த சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வருது. இங்கே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைனில் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதில் இப்போ நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் ஃபார் ஈச்ன்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபார் ஈச்ன்றது இந்த ஸ்ட்ரீமுக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தடு. ஸோ அப்போ அந்த மெத்தட்க்கு ஃபங்க்ஷனாலிட்டி நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். அதாவது ரன் டைமில் நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இதில் வேறு எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலான்னா printlnல நான் இந்த இடத்துல ஃபுல்லாக லேம்டா எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரூட் இப்போ ஃப்ரூட் டாட் டு அப்பர் கேஸ். பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட்டை வந்துட்டு எனக்கு அப்பர் கேஸில் பிரிண்ட் பண்ணி தரும். ஸோ அப்போ இந்த இடத்துல முன்னாடி நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணேன், அப்போயே எனக்கு ஒர்க் ஆச்சு. இப்போ நான் ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்றிருக்கேன், அப்போயே எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ என்னால் ரன் டைமில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்ற முடியும். அதை எதை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு லேம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி அந்த மாதிரி. ஸோ அப்போது இது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது. இதில் இம்பார்ட்டண்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரூட் லிஸ்ட்ன்றது என்ன டைப் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால இந்த ட்ரெடிஷ்னல் வேல யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல நான் எந்த விதமான இந்த ஃப்ரூட்ன்றது என்ன டைப்ல மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஃபார் ஈச்ன்ற மெத்தட் என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்குள்ள இருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதோட டைப்பை அதுவே இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல டைப் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஐட்ரேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கோட டைப் எனக்கு தெரியணும் அப்படின்றது அவசியமே இல்லை எனக்கு இந்த இடத்துல. ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஈஸியாக சால்வ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரீம் ஏபிஐ நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி எக்ஸாம்பிளில் மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் திரும்பவும் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். ரூட் லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் டாட் ஃபார் ஈச் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println.
ஸோ அப்போ இந்த இடத்துல டாட் எடுத்துட்டு டபுள் கோலன் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மெத்தட் ரெஃபரன்ஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இந்த மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இதுக்குள்ள கொடுக்கறத பிரிண்ட் பண்றது. ஸோ அப்போ இதுக்குள்ள இப்போ என்ன வரும், இந்த எப்படி இந்த இந்த இடத்துல நான் லேம்டா எக்ஸ்பிரஷன் போட்டாலே இந்த ஒரு வேல்யூ தான் எனக்கு வரப்போகுது. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூவை இந்த ஒரு ப்ராசஸிங்கை பண்ணாம டைரக்டா இதுல இருந்து எடுக்கிற ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை அப்படியே எனக்கு இது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டியை நான் வந்து இதுக்குள்ள பிரிண்ட்டுக்குள்ள ப்ராக்கெட்குள்ள ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நான் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுதான் அந்த மெத்தட் ரெஃபரன்ஸோட ஒர்க்கு. ஓகே. லேம்டா எக்ஸ்பிரஷனோட காலை ஷார்ட் அண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இதே சேம் ஆப்ரேஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துல சிம்பிளிஃபை ஆயிருக்கு. ஓகே. ஓகே கேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா என்னென்னலாம் பண்ணலாம்னா, லேம்டா எக்ஸ்பிரஷன் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இது சிம்பிளா இருக்குன்றதுனால எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ யூஸ் பண்ணனா, உங்களோட லாஜிக் எப்போ சிம்பிளா இருக்கோ அப்பதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் மட்டும் பண்ண போறேன், அந்த மாதிரி டைம் அது இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறேன்னா அப்போ நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு வேல்யூவை எடுத்து அப்போ நான் பிரிண்ட் பண்ண போறேன்னும் போது அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஒரு சிம்பிளா இருக்குன்ற டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெடி ஹெவி ஆப்ரேஷன். அதாவது ஸ்ட்ரீம்ல எப்பவுமே என்ன இருக்குன்னா, முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபில்டர் பண்றது, மேப், அதாவது அதுக்குள்ள இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறது, அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து டோன்ட் ஓவர் யூஸ் ஸ்ட்ரீம்ஸ் இன் நெஸ்டட் லூப். அதாவது நெஸ்டட் லூப் எங்கெல்லாம் நீங்க போடுறீங்களோ அந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரீம்ஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது என்ன பண்ணோம்னா பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ஓவர் ஹெட் பண்ணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி அந்த இடத்துல தேவையில்லாதவும் அது கூட அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மேப்பும் ஃபில்டரும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை ஃபில்டர் பண்ணுறேன் ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதை மேப் பண்ணுறேன், மேப் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறேன், திரும்ப வந்து ஃபில்டர் பண்ணுறேன். அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அதான். நெக்ஸ்ட் வந்து காமனாக கலெக்ஷன்ஸ் அந்த ஸ்ட்ரீம்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரியான இன்டர்வியூ கொஷின்ஸ் என்னெல்லாம் வரும்ன்றது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீமுக்கும் கலெக்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீமு. கலெக்ஷன் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறது டைனமிக்காக, அதுக்காக கலெக்ஷன் யூஸ் பண்ணும். லேம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஏன் அனானமஸ் கிளாஸை விட பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. உங்களுக்கு இதில் இந்த மாதிரி இப்போது நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீம் பார்த்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி இருக்கிற 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் அடிஷ்னலாக. இது எல்லாத்தோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு காம்பேக்ட் வேல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுற இல்லை புதுசாக ஜாவா கற்றுக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பை கைஸ்.